بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய உலமாக்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நேற்று மாலையில் இன்று ஜனாதிபதி இந்த கமிஷன் ஆணைக்குழுக்கு வருமாறு நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். நேற்று மாலையில் தான் கடிதம் வந்தது. இன்று வந்தோம். இன்று பல மணி நேரங்கள் 10:30 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது மாலை 5:30 மணிக்கு தான் முடிகிறது. இடையில ஒரு ½ அவர் எங்களுக்கு தொழுகைக்கும் இடம் தரப்பட்டது. இந்த தொடர்ச்சியான இந்த கேள்விகளில் முக்கியமான ஒரு கேள்வியாக ஜமியத்துல் உலமா பல நாட்டுக்குள்ள ஃபத்வாக்கள் வெளியிட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக இரத்தம் தானம் செய்வது சம்பந்தமாக, அதே நேரத்தில் ஜமியத்துல் உலமா டெஸ்ட் டியூப் பேபி சம்பந்தமாக இப்படி ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் ஜஹ்ரானுடைய உடம்பை நீங்கள் அடக்கக்கூடாது என்று இவ்வளோ துணிச்சலாக ஃபத்வா ஒன்றையும் வெளியிட்டிருக்கும் பொழுது, இந்த நாட்டில் இப்போ இந்த கோவிடுடைய காரணத்தினால பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வைரஸினால கெசட் ஒன்று ஹெல்த் மினிஸ்ட்ரியால் எடுக்கப்பட்டிருக்குது. இதில் கிரிமேட் பண்ண வேண்டும் என்று இதுக்கும் ஆதரித்து இதுக்கும் ஒரு ஃபத்வா நீங்கள் வெளியிடலாமே என்று வினவிய பொழுது, நாம் இதில் மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் என்பதை நாம் தெளிவுபடுத்தினோம். அதில் ஒன்றாவதாக இப்படி ஒரு ஃபத்வா நாம் வெளியிடவில்லை. இந்த கிரிமேட் பண்ணுவது என்பது எங்களோட மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று. உலகத்தில் 180 சொச்ச நாடுகள் இதுக்கு பரியலையும் தகனம் செய்வதையும் அடக்கம் செய்வதையும் அனுமதித்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு நாடாக நாம் இருப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. இந்த நாட்டுடைய சயின்ஸ் எதுவும் புதுதாக ஒன்றும் நிரூபித்தது என்பதும் கிடையாது. இந்த நேரத்தில் இந்த ஒரு ஒரு நிலைமையிலிருந்து இந்த நாடு திரும்ப வேண்டும். இஸ்லாம் எங்களுடைய சகோதரர் வழக்கறிஞர் ஜாவேத் யூசுப் அவர்கள் சொன்னது போன்று 4 கடமைகளை வைத்திருக்கிறது. ஒன்று குளிப்பாட்டுவது, கஃபன் செய்வது, அதுக்கு ஃபர்து கிஃபாயா ஜமாத்தாக தொழுவிப்பது போன்ற விஷயங்கள். அதே நேரத்தில் நாங்கள் இதை அடக்கம் செய்வது என்பது இந்த உம்மத்தில் நாம் மிக தெளிவாக இதை விவரித்திருக்கிறோம். இது முகத்தை மூடுவதா திறப்பதா என்பது போல, அல்லது ஜும்மா 12 4 40 பேரை கொண்டு தொழுவிப்பதா என்பது போல் உள்ளது அல்ல. இது உம்மத்துடைய இஜ்மா. இந்த உலகத்தில் யாருமே முஸ்லிம்கள் ஒரு நாளும் ஒரு முஸ்லிமுடைய உடம்பை எரிக்கலாம் என்று சொல்ல மாட்டார்கள். சுத்த ஹராமானது. அதனால் இதுல நாங்கள் எல்லா விஷயங்களையும் ஜஹ்ரானுடைய பணத்தை எங்கள் மையவாடியில் அடக்க வேண்டாம் என்றே நாம் சொல்லியிருக்கிறோம். அடக்குவது ஒரு கடமையாக இருந்தும் கூட இவர் ஒரு இஸ்லாத்துக்கு அப்பால் செயலில் ஈடுபட்டார். அதே நேரத்தில் நாங்கள் எல்லோரும் உலமாக்கள், ஜமியத்துல் உலமா, இந்த நாடு, உலக நாடுகள் அனைவர்களும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். ஒரு முஸ்லிம் ஒரு மையத்தொன்று ஏற்பட்டு விட்டால் அதுக்கு உலக நாடுகள் வைத்திய துறையில் யாருமே இதை நிரூபித்தது கிடையாது. இந்த நேரத்தில் இப்படியான ஒரு காரியத்திலிருந்து இந்த நாடு இதை விடுவிக்க வேண்டும். 1200 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கும் ஐக்கியத்துக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கும் இந்த முஸ்லிம்களுடைய இந்த உரிமை பறிக்கப்படக்கூடாது. இந்த முஸ்லிம்களுடைய உரிமை கொடுக்கப்பட வேண்டும். 20ஆம் திகதி இந்த ஜனாதிபதி ஆணைக்குழு விடுக்க இருக்கும் அந்த முடிவில் நீங்கள் இதையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுடைய இந்த உரிமை பறிக்கப்படக்கூடாது. முஸ்லிம்களுடைய உரிமை தரப்பட வேண்டும். நாம் எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு வழங்குகிறோம். இதுக்கு மாற்று பரிகாரங்களை நாம் பெற்றிருக்கிறோம். சமாஞ்சோர மக்கள் காணி தர்றதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை நாம் முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய பகுதிகளில் அதுக்கென்று மையவாடிகளை அதுக்கென்று காணியை எடுத்திருந்தாலும் இந்த காரியம் செய்யப்படலாம் என்ற நிலைப்பாட்டில் மிக தெளிவாக இருக்கிறோம். அதனால் உலக வைத்தியம் WHO ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் பொழுது, உலக நாடுகள் இந்த சிபாரிசை முன்வைத்திருக்கும் பொழுது, ஜமியத்துல் உலமாவும் தன்னுடைய ஃபத்வாவில் மிக தெளிவாக இருக்கின்றது. இது அடக்கம் செய்யப்படத்தான் வேணும் என்றதில் மாற்று கருத்து கிடையாது என்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் பொழுது, உலக நாடுகள் எல்லாம் இந்த நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுது, தயவு செய்து இதுக்கு நாம் இந்த ஆணைக்குழுவிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். நீங்க 20ஆம் திகதி வெளியாக்கக்கூடிய இந்த உங்களுடைய கமிஷனுடைய ரிப்போர்ட்ல எங்களுடைய இந்த வாதங்களையும் எங்களுடைய நிலைப்பாட்டையும் இதுல நீங்க முன்வைங்க. இதுல நாட்டுல எந்த கட்சி பேதம் இல்லாமல்
ரேசத்துக்கு துவேஷத்துக்கு இடமளிக்காமல் இதை மிக அழகான ஒரு முடிவாக வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், பிரார்த்திக்கிறோம், ஆதரவு வைக்கிறோம், துவா செய்கிறோம். ஜனநாயக முறையில் நாம் இதுக்கு பேச்சுவார்த்தையூடாக இந்த விஷயங்களை ஒரு முடிவுக்கு கொண்டுவரத்துக்கு நாம் விரும்புகிறோம் என்பதை நாம் மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் இன்று பல நாட்களுடைய அமர்வுக்கு பிறகு இது முடிந்திருக்கிறது. ஒரு மிக சோதனையான கட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஜமியத்துல் உலமா இதுக்காக வேண்டி பல முயற்சிகள் ஆரம்பம் தொட்டு 24ஆம் திகதியிலிருந்து மார்ச் மாதம் இதுவரைக்கும் ஜனநாயக ரீதியில் என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டுமோ அத்தனை முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. எல்லோரும் ஒன்றுபடுவோம், ஒற்றுமையாக இருப்போம், ஸ்ரீலங்கன்ஸ் என்ற அடிப்படையில் ஒன்றுபடுவோம், எல்லாரும் ஒருவருக்கொருவர் மனிதன் என்ற ரீதியில் மதித்து நடப்போம். மனிதன் என்ற அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு அல்ல, நாம் இதையும் கமிஷன் இடத்தில் முன்வைத்தோம். இஸ்லாமுடைய பார்வை ஒரு பக்கம் இருக்க, உலகத்துடைய இன்றைய இந்த WHO மற்ற நாடுகள் எல்லாம் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் அடிப்படை என்றாலும் எங்களுக்கு இந்த உரிமை தர வேண்டும். இல்லாவிட்டால் எங்களுடைய ஜனாசாக்களை எரிக்காமல் அதை ஒரு கூல் ஹவுஸ்ல இருந்தாலும் வைத்து உங்களுடைய இந்த ஆய்வு கமிட்டியுடைய முடிவுக்கு பிறகு வரைக்கும் என்றாலும் எங்களை எரிக்காமல் இருக்குமாறு, எங்களுடைய உயிரை மரணித்ததை எரிப்பதை எங்களுடைய உயிரை எரிப்பதற்கு சமமாக இருக்கும் என்பதையும் நாம் பதிவு செய்திருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த நாட்டுக்கு கைரை நாடுவானாக. முஸ்லிம்களுக்கு நாம் மிக பணிவாக அன்பாக வேண்டிக் கொள்வதை அமைதியாக இருந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதோடு, யாரெல்லாம் இதுக்கு முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த காரியத்தில் ஈடுபடுமாறு வேண்டிக் கொள்கிறோம். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.